எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிபந்தனையற்ற அன்பை பொழியக்கூடிய மக்கள் அந்த மக்கள். உங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை நம்பிதானே நீங்க இன்னைக்கு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். கிட்டத்தட்ட பாஜக செய்யக்கூடிய அதே வெறுப்பு அரசியல், பிரிவினைவாத அரசியல தான் விஜய் கையில எடுத்திருக்கிறாரு. அவன் மத அடிப்படையில அவனை போய் அடின்னு சொன்னா இவன் சிந்திக்காம போய் அடிச்சுட்டு வருவான். அதே மாதிரி இவர் தலைவருடைய அந்த சினிமா கவர்ச்சியை வச்சு அவனை அடின்னு சொன்னா அவன் அடிச்சுட்டு வரான். இல்லன்னா நேத்து வரைக்கும் அண்ணின்னு கூப்பிட்ட ஒரு நபரை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமா சார்? 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சார். தீயசக்தி திமுகன்னு சொல்லுது. திமுகவுடைய விரிவாக்கம் என்னன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. திமுகவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல தெரியுமா அந்த 9ஆம் கிளாஸ் குழந்தைக்கு? சினிமால எப்படி ஒரு நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இமேஜ் விஜய்க்கு இருக்கோ அதேதான் அவர் ரியல் லைஃப்லயும் அப்படின்னு அவரை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா ஆக்சுவல் லைஃப்ல ஹி இஸ் an ordinary human being. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நிறைகள் குறைகள் அவர்கிட்டயும் இருக்கு. இது காலப்போக்குல விஜய்க்கே ஆபத்தா மாறுங்க. சிஎம் சேர்ல உட்கார்றது இல்லங்க முக்கியம். அந்த சேருக்கு உண்டான பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை நாம எந்த அளவுக்கு நேர்த்தியா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யறோம் அப்படிங்கறதும் முக்கியம். அந்த திறமையோ தைரியமோ திராணியோ அறிவோ ஆற்றலோ விஜய்க்கு இல்ல. இப்போ விஜய் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு அவருக்கு அதிகமாயிட்டே தான் போகுது. அந்த மீட்டிங்கில் கூட பைட் எடுத்திருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒய்ஃப் இல்லைன்னா என்ன, நாங்கள் எல்லாரும் விஜயோட ஒய்ஃப் தான், எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான். அதுதான் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தி பெண்களே பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு பேசுனதை பார்த்தேன். குப்பை கூட்டுறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். துப்புரவு தொழிலாளர்கள் 4 புருஷன் வச்சிருக்கான். நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தூய்மை பணியாளர்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளுடைய சுற்றுப்புறல் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த வலி வேதனை ஏதாவது நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வருமா? ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே கேவலப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படிதான் ஆதவர்ஜுனாவும் பேசுறாரு. வடச்சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் வன்முறை கையில எடுத்தவங்க, ட்ரக்ஸ் உட்கொள்றவங்க. நீங்க போய் பாத்திருக்கீங்களா சார்? தினம் அந்த மக்களோட புழங்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் சார் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிபந்தனையற்ற அன்பை பொழியக்கூடிய மக்கள் அந்த மக்கள். உங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை நம்பிதானே நீங்க இன்னைக்கு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதத்தான் நான் சொன்னேன். சிந்திக்க தெரியாத மூளை மழுங்கிய ஒரு கல்ட் பினாமினான அவர் உருவாக்கிட்டு இருக்காது. எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பாஜக செய்யக்கூடிய அதே வெறுப்பு அரசியல், பிரிவினைவாத அரசியல தான் விஜய் கையில எடுத்திருக்கிறாரு. சங்கி கூட்டத்துக்கும் இவர் உருவாக்கி இருக்கிற கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அவன் மத அடிப்படையில அவனை போய் அடின்னு சொன்னா இவன் சிந்திக்காம போய் அடிச்சுட்டு வருவான். அதே மாதிரி இவர் தலைவருடைய அந்த சினிமா கவர்ச்சியை வச்சு அவனை அடின்னு சொன்னா அவன் அடிச்சுட்டு வரான். இல்லன்னா நேத்து வரைக்கும் அண்ணின்னு கூப்பிட்ட ஒரு நபரை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமா சார்? கொஞ்சமாவது சுய சிந்தனை இருந்ததா அதை பண்ணிருப்பாங்களா அந்த தொண்டர்கள்? அப்ப அவங்களுக்கு என்ன டூல் கிட் கொடுக்கப்படுதோ அதை அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அதுதாங்க நடக்குது. எந்த காரணமும் இல்லாத திமுக வெறுப்பு. நீங்க பாருங்களேன். அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு ஒரு ஊடகத்துக்கு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அந்த நெறியாளர் கேக்குறாங்க, திமுகவை தவிர்த்து விட்டு தாவேகாவுடைய கொள்கைகளை நீங்க சொல்லுங்க பாக்கலான்னு. 2 வரி அவரால் பேச முடியாது சார். சுத்தி அந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் ஒரு 5 வரி சொல்ல முடியல அவரால. தாவேகாவுடைய கொள்கைகள் என்னன்னு சுத்தி திரும்ப திமுகவுக்கு தான் வர்றாரு. அப்போ எந்த காரணமும் இல்லாத ஒரு திமுக வெறுப்பு அரசியலை விதைப்பதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா விஜய் பிளான்டா செஞ்சுட்டு இருக்கிறார். இத தேசிய அளவுல காங்கிரஸை எதிர்த்து பிஜேபி செஞ்சது. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பேசி காங்கிரஸ்னால மோசம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ஏதோ மோடிக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரியும், மோடிக்கு அப்புறம் தான் இந்தியா ஒரு விஸ்வகுருவா மாறுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியோடைய சாதனையே இருட்டடிப்பு செய்ய முயற்சி பண்றாங்க. நீங்க அதைத்தானே இங்க தமிழ்நாட்டுல செஞ்சுட்டு இருக்கீங்க. 60 வருஷம் திராவிட ஆட்சிகளுடைய சாதனைகளை இருட்டடிப்பு செய்யணும்னு முயற்சி பண்றீங்க. அதுவும் குறிப்பாக திமுகவை நீங்க டார்கெட் பண்றீங்க. திமுக வெறுப்பு அரசியலை குழந்தைங்க மனசுல
9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சார். தீய சக்தி திமுகன்னு சொல்லுது. திமுகவுடைய விரிவாக்கம் என்னன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. திமுகவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல தெரியுமா அந்த 9ஆம் கிளாஸ் குழந்தைக்கு? திமுக எவ்வளவு பெரிய அரசியல் வரலாறு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா? கலைஞருடைய சாதனைகள் என்ன, அண்ணாவுடைய சாதனைகள் என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்போ பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கக்கூடிய வேலை தானே சார் இது. சின்ன சின்ன குழந்தைங்க நல்ல விஷயத்துக்கு ரீல்ஸ் போட்டா பரவாயில்ல, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ரீல்ஸ் போட வச்சுட்டீங்க சார். நீங்க என்ன மாதிரியான ஒரு தலைவர்? குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லணும்? இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது, இந்த மாதிரி சோசியல் மீடியா அடிக்ஷன்னால குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் குறையுது, அறிவாற்றல் குறையுது அப்படின்னு சயின்டிபிக் தியரிஸ் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சோசியல் மீடியாக்கு அடிமையா மாத்திட்டு இருக்கீங்க அந்த கூட்டத்தை. எதுவுமே தெரியாத பிஞ்சுகள் மனசுல திமுக தீய சக்தின்னு ஒரு வெறுப்ப விதைக்கிறதுக்கு அது ரொம்ப கொடூரமான ஒரு மைண்ட் செட்டுங்க அது. இன்னைக்கு அதை பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் யோசிச்சு பாருங்க. இது பாஜக சொல்லக்கூடிய பாசிச அரசியலை விட ஆபத்தான ஒரு அரசியல். அவனாவது ஒரு குறைந்தபட்ச கொள்கையை வச்சுக்கிட்டு சிறுபான்மையினர் எனக்கு எதிரிகள், தலித்துகள் எனக்கு எதிரிகள், பெண்கள் எனக்கு எதிரிகள் அப்படின்னு பேசி அவன் டார்கெட் பண்றான். இந்த கூட்டத்துக்கு யாரு எதிரின்னே தெரியாது. விஜய் எவனை அடிக்க சொல்றானோ அவனை போய் அடிச்சுட்டு வருவான். சங்கிகளை விட ஆபத்தான ஒரு கூட்டத்தை இவங்க உருவாக்குறான். வெடி பிடிச்சவன் மாதிரி பேசுறாங்க. மாமா வருத்தமா இருக்குங்க பாக்கும்போது. அப்படி என்ன வெறின்னு கேக்குறேன் நான். அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் விஜய்க்கான ஆதரவு குறையவே இல்லை. விஜய்க்கான ஆதரவு இன்னும் கூடிட்டே தான் போகுது. ஒரு சோசியல் மீடியா அடிக்டா மாத்திட்டாங்க. அந்த சினிமா பிம்பத்தை அவங்க மனசுல டோட்டலா நிலைநிறுத்திட்டாங்க. சினிமால எப்படி ஒரு நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இமேஜ் விஜய்க்கு இருக்கோ, அதேதான் அவர் ரியல் லைஃப்லயும் அப்படின்னு அவரை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா ஆக்சுவல் லைஃப்ல ஹி இஸ் an ordinary human being. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நிறைகள் குறைகள் அவர்கிட்டயும் இருக்கு. இது காலப்போக்குல விஜய்க்கே ஆபத்தா மாறுங்க. ஒரு தலைவர் எப்ப பண்படுவாரு அரசியல்ல? நான் சொன்ன மாதிரி அரசியல் இஸ் a marathon. 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் ரேஸ் எல்லாம் கிடையாது. அரசியல் ஒரு மேரத்தான் ரேஸ். அந்த நீண்ட நெடிய பயணத்துக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மக்களோட மக்களா போய் நிக்கணும், களத்துல நிக்கணும், மக்களுக்காக உழைக்கணும், மக்களுடைய பல்ஸ் என்ன, மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எதையாவது விஜய் பண்ணிருக்கிறாரா? நீங்க யோசிச்சு பாருங்களேன் சார். தன்னுடைய சொந்த ரசிகர்கள்ட்டே தன்னை நீக்கி தானே சார் வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட நாம சொல்லி தானங்க செய்யறாங்க. பரப்புரையில கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் சோறு தண்ணி கொடுக்கலன்னு நாம சொன்னோம். அதுக்கப்புறம் அடுத்து நடந்த பரப்புரையில சோறு தண்ணி கொடுத்தாங்க. வெயில்ல இப்படி நிக்க வைக்கிறீங்களா, ஒரு சேர் கூட போட முடியாதா அப்படின்னு நாம கேட்டோம். அடுத்த பரப்புரையில பந்தல போட்டு சேர் போட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பாதுகாவலர்கள் நீங்க பேசி முடிக்கிற 1 மணி நேரம் வரைக்கும் முட்டி போட்டு நிக்கிறாங்களே, இதுதான் சமூக நீதியான்னு கேட்டோம். அப்ப அடுத்த மேடையில அந்த பாதுகாவலருக்கு ஒரு சேர் போடுறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா உங்களை எப்படி சார் சிஎம் மெட்டீரியலா நம்ம ஏத்துக்கிறது? நீங்களா சுயமா சிந்திச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. அடுத்தவன் விமர்சனம் பண்ணா நீங்க உங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுவீங்க. அது கூட காலம் கடந்து பண்ணுவீங்க. இல்லன்னா அடுத்தவன் கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. சரி, இவ்வளவு ஸ்கீம்ஸ் நீங்க அறிவிக்கிறீங்கல்ல, இதற்கான கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இருக்குங்கிற தைரியத்தினால தானே சார் உங்களால அறிவிக்க முடிஞ்சது. நேத்து சொன்ன இதே ஸ்கீம்ஸ நீங்க வட மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலங்கள்ல அறிவிக்க முடியுமா உங்களால தைரியமா? அதற்கான கட்டமைப்பு இருக்கா? சுய உதவி குழுக்களுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 1989 மகளிர் சுய உதவி குழுவை டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்துறாரு. நாடு முழுவதும் இதே சுய உதவி குழு திட்டம் 22 வருஷத்துக்கு அப்புறம் 2011 தான் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாம 20 வருஷம் முன்னாடி இருக்கோம் சார். 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டவர் கலைஞர். அவர் கால் தூசு பெறுவீங்களா நீங்க? ஆனா என்ன பேசுறீங்க? ஊரா வீட்டு நெய் எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் பண்றீங்களா? நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மனைவி உங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பண்ணணும், அதற்கான பொருளாதாரத்தை கொடுனா உங்க வீட்டுக்கே ஸ்வீட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க. இதுல ஊரா வீட்டுக்கு நீங்க அப்படியே ஸ்வீட் பண்ணி கிழிச்சிட போறீங்களா? கலைஞர் கால் தூசு கூட பெறமாட்டாங்க இவங்க. ஸ்டாலின் அவர்கள் எட்டிய உயரத்துல கால்வாசி கூட உங்களால 1% கூட உங்களால எட்ட முடியாது. அதற்கான சிந்தனையோ அறிவோ ஆற்றலோ விஜய்க்கு நிச்சயமா கிடையாது. இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்களா மேம்? வருடத்துக்கு 6 சிலிண்டர், தாலிக்கு 1 கிராம் தங்கம், 1 பவுண்ட் தங்கம், குழந்தைங்களுக்கு மோதிரம், இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்களா? எங்க இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு மோதிரம் அங்க முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஷன் 2030 முதலமைச்சர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சுகாதாரத்துறையில அவர் பல முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் கிட்ட ஆய்வு நடத்தி
என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு வந்து பெருவாரியான வரவேற்பு பெற்றிருக்கிறது, எந்தெந்த திட்டங்கள் வந்து இன்னும் விரிவுபடுத்தணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறாங்க. மாநிலங்கள்ல இந்தியாவுல வேற எந்த ஒரு மாநிலமாவது இதை செஞ்சிருக்குதா? எந்த அரசாவது இதை செஞ்சிருக்குதா? அதை செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்களா? நேத்து திமுக அரசு வெளியிடுது. அதுல வந்து முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க, சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, அதை இன்னும் விரிவுபடுத்துங்க, இன்னும் பல நோய்களை வந்து அதுல சேருங்க, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, சில டெஸ்ட் நாங்க வெளியில எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு காசு செலவாகுது, அதை இதுல இன்க்ளூட் பண்ணுங்க, டிராவல் அதெல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை பொதுமக்கள் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி அதை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு 1 கோடி மக்கள் பயன்படுறாங்க. அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் பல மக்களை அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் போன்ற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கான ஏர்லி ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கேம்ப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்பவே செஞ்சுட்டு இருக்குங்க. இந்த 5 வருஷத்துலயே இதை செஞ்சிருக்கு. நான் வந்து ஒரு மீட்டிங்ல ப்ரொஃபசர் ஜெயரஞ்சன் அவர்களோட பேசும்பொழுது அவர் சொல்றாரு, மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு போறாங்க. அப்ப பல பேருக்கு, பல வயசானவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கு, அதனால வந்து அவங்களுக்கு பெரிஃபரல் நியூரைட்டிஸ் வருது, இதனால கால்ல இருக்கக்கூடிய அந்த உணரக்கூடிய சக்தி வந்து குறைஞ்சிரும். அப்ப கால் மரத்து போச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டா கூட அவங்களுக்கு தெரியாது, நாளடைவுல அது ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி செப்டிக் ஆயிடுச்சுன்னா அதை காலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இன்னைக்கு அதை ரியலைஸ் பண்ணி அதை ஏர்லியா டிடெக்ட் பண்ணி எல்லாருக்கும் பாத அந்த ஸ்லிப்பர்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு அரசு தேர்தல் அறிக்கையில சொல்லல, ஆனா அக்கறை எடுத்து செய்யுது. மாவட்டம் தோறும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தோறும் வந்து மென்டல் ஹெல்த் சென்டர்ஸ் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. உண்மையிலேயே இந்த தற்கொலைகளை மனசுல வச்சுதான் அவர் கொண்டு வந்தாரா அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா அவ்வளவு பைத்தியம் முடிச்சு விஜய் மேல கண்மூடித்தனமான ஒரு அன்போட சுத்திட்டு இருக்க ஒரு கூட்டம். இன்னைக்கு ஏங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பியர் பிரஷர்னால எத்தனை குழந்தைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் டென்ஷன்னால, நீட்டுனால, இந்த கேட்டுனால, கியூட்டுனால எத்தனை குழந்தைங்க வந்து கோட்டால இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்ல அதுலயும் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த நீட் பிரச்சனை வந்து மாநில அரசால. இதே விஜய் தானே நீட்டுக்காக ஒரு ஏகே ராஜன் கமிட்டி அமைச்ச போது எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கும் போது அதை பாராட்டி பேசினாரு. இப்ப ஏன் சார் உங்க நிலைப்பாடு மாறிடுச்சு? அப்ப திமுக உங்களுக்கு தூய சக்தியா தெரிஞ்சது, இப்ப ஏன் சார் தீய சக்தியா தெரியுது? இன்னைக்கு நீட்டை தமிழ்நாட்டுல ஒழிக்க முடியாததுக்கு காரணம் திமுக அரசா இல்ல ஒன்றிய அரசா? இந்த கேள்வியை மக்கள் கிட்ட கேளுங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க, அதற்கான முயற்சிகளை எடுத்தாங்களா இல்லையா? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களா இல்லையா? அது மேல ஆளுநர் எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருந்தாரு? அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அதை திரும்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு அமைச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புறாங்க. அதிமுக ஆட்சி காலத்து மாதிரி ரிஜெக்ட் ஆகி திரும்பி வந்தோம்னா கமுக்கமா யாருக்கிட்டையும் மூச்சு விடாம 1.5 வருஷம் அமைதியா இருந்ததா இந்த அரசு? மறுபடியும் நிறைவேற்றி அனுப்புறாங்கல்ல, திரும்பியும் வந்து ஆளுநர் வந்து அத குடியரசு 2வது முறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. இன்னைக்கே ஒன்றிய அரசு நினைச்சா சொல்லலாம்ல, அதிமுக பாஜகவோட தானே கூட்டணியில இருக்கு, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நீட்டு நமக்கு தேவையில்லாத ஆணி அப்படிங்கறதானே உங்களுடைய நிலைப்பாடும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுடைய நிலைப்பாடு என்ன? நீட் இந்த மக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறதான உங்களுடைய நிலைப்பாடும். நீங்க எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே, மேடையில மக்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டியது தானே. நாங்க பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம்னு சொல்வோம் அப்படின்னு ஏன் சார் சொல்ல தயங்குறாங்க? என்ன தயக்கம் சார் உங்களுக்கு? அப்போ ஒரு மாநிலத்துடைய நலனை, ஒரு மாநிலத்துடைய கொள்கைய ஒரு கட்சிக்காக நீங்க வந்து தாரவாத்து கொடுக்கறதுக்கு தயாராப்பீங்க, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அயோக்கியத்தனமா தெரியல. ஆனா ஒரு எக்ஸாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சி தொடர்ந்து இவ்வளவு முயற்சிகளை எடுத்திருக்குது. அந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்ட போடக்கூடிய ஒன்றிய அரசை கேள்வி கேட்காம திமுகவை குத்தம் சொல்றீங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் யோசிச்சு பாருங்க. திமுக எடுத்த முயற்சிகளை வேற எந்த மாநிலத்துல ஏதாவது ஒரு கட்சி எடுத்திருக்காங்க? அப்ப எவன் அதுக்கு தடையா இருக்கானோ அவனை கேள்வி கேட்க தைரியம் இல்ல, திராணி இல்ல, துப்பு இல்ல. எவன் அதுக்காக உழைக்கிறானோ, எவன் மக்கள் பக்கம் நிக்கிறானோ அவனை வந்து குற்றம் சாட்டுறீங்கன்னா நீங்க எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை செய்யறீங்க. உங்களை பாஜகவுடைய அல்லக்கைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அப்போ நேத்து சொன்ன அந்த திட்டங்கள்னால பெண்களோட கவனம் தாவேக்கா பக்கம் திரும்பும் நினைக்கிறீங்களா? எப்படி திரும்பும்? நீங்க யோசிச்சு பாருங்க. 5 வருஷமா இதே திட்டங்கள் தான். இந்த மகளிர் உரிமை திட்டமாகட்டும், விடிய பயணம் திட்டமாக இருக்கட்டும், மயிலை சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசு மேல நம்பிக்கை இருக்குமா? இல்ல இதை விட பெருசா செய்ய போறோம் அப்படின்னு சும்மா வாயால வட சுடுற அந்த கட்சிகள் மீது நம்பிக்கை வருமா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்னைக்குமே தமிழக மக்கள் ஆசைப்பட்டது கிடையாது. யாரால செய்ய முடியும், யாரால செய்ய முடியாது, யாரு உண்மையிலேயே செய்யணும்ன்ற எண்ணம் யாருக்கு இருக்குது, யாரு சும்மா மக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்காக பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க யார் சார்?
1000 ரூபாய் ஓசின்னு சொன்னீங்கல்ல, 1000 ரூபாய் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேள்வி பேசுனீங்கல்ல. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? 1000 ரூபாய் ஓட்டுக்காக கொடுக்குறாங்கன்னு பேசுனீங்கல்ல. இன்னைக்கு நீங்க 2500 rupees நீங்க தானங்க ஒரு ஓட்டுக்கு எம்ஆர்பி பிக்ஸ் பண்றீங்க. அப்ப மக்கள் இல்லாத இது பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய மக்கள். பெண்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுடைய வாக்குகளை வாங்கணும்னா முதல்ல அங்க நம்பிக்கையை பெறணுங்க. நீங்க இந்த மாதிரி கண்மூடித்தனமான பக்தியை நான் சொல்லல. உண்மையாக இந்த தலைவர் நமக்காக நிப்பாரு, நமக்காக செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்க பெறணும். ஏன்னா உமன் ஓட் பேங்க் இஸ் a very loyal vote bank. ஒரு தடவை ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கையை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த நம்பிக்கை கலைஞர் மீது இருந்தது, அதுக்கப்புறம் அம்மா மீது இருந்தது, எம்ஜிஆர் மீது இருந்தது. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவு அழகா அந்த நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத பாருங்க. அவரு கலைஞருடைய திட்டங்கள் வந்து ஐடியாலஜி பெஸ்டா இருக்குங்க. இதனால வந்து நம்மளுடைய ஐடியாலஜியை எந்த இடத்துலயும் நம்மளுடைய கருத்தியலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம சில திட்டங்களை நம்ம கொண்டு வரோம். இந்த திட்டங்களுடைய வெளிப்பாடு வந்து சமூக நீதியிலையும் வரணும். அது மாதிரி டேஞ்சிபிள் இன்டான்ஜிபிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாலிசின்னு சொல்றோம்ல, அதை ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு. ஜெயலலிதா அம்மா அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. இதுக்கு ஒரு பர்சனல் டச் கொடுத்தாங்க. தொட்டில் குழந்தை, அம்மாவுடைய தொட்டில் குழந்தை, அம்மா உணவகம், அம்மாவுடைய மெட்டர்னிட்டி கிட், அம்மாவுடைய நியூபார்ன் கிட் அப்படின்னு ஒரு பர்சனல் டச் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது ரெண்டுத்தையும் ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பிளெண்ட் பண்ணியிருக்கிறார். கருத்தியல் ரீதியாகவும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாம நிக்கிறாருங்க. தமிழ்நாடுடைய திராவிட பாரம்பரியத்தை, திராவிட கருத்தியலை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாலின் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா உங்களால? அதே மாதிரி அந்த பர்சனல் டச்சையும் கொண்டு வந்துட்டாரு. அம்மா இருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டவங்க இன்னைக்கு அப்பா அப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுதாங்க ஒரு தலைவருடைய உழைப்பு. இதெல்லாம் ஓவர் நைட்ல எல்லாம் வந்தது கிடையாது. உங்க வயசை விட அதிகம் அவருடைய அனுபவம். ஒரு இளைஞர் அணி தொண்டரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து சினிமாவை விட்டு அரசியல்ல குதிச்சுட்டு நாளைக்கு சிஎம் சேர்ல வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கனவாது. சிஎம் சேர்ல உட்கார்றது இல்லைங்க முக்கியம். அந்த சேருக்கு உண்டான பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை நாம எந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யறோம் அப்படிங்கறதும் முக்கியம். அந்த திறமையோ தைரியமோ திராணியோ அறிவோ ஆற்றலோ விஜய்க்கு இல்ல. நன்றி. நன்றி.